or based upon their birth right. அவருடைய பிறப்பின் அடிப்படையிலே அவர்கள் ஆசாரியர்களாகலாம். Even in the case of the kings, we also see that these kings are made based on their birth. அந்த ராஜாவுடைய மகனாய் பிறந்தால் அவன் ராஜாவாகிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த இரண்டு ஊழியங்களும் பிறப்பின் அடிப்படையிலே பிறப்புரிமையாக அந்த ஜனங்களுக்கு அல்லது மக்களுக்கு வழங்கப்பட்டதை பார்க்க முடியும். இவர்களுடைய ஊழியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள் தேவன் ஆக்கி வைத்த நோக்கத்தை நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 2 நாளாகமத்தின் 35ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தின அந்த விதம் என்று அங்கே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 2 Chronicles 35. அதனுடைய 3ஆம் வசனம். 2 Chronicles chapter 35 verse 3. இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். இஸ்ரவேலர்களிலே பரிசுத்தமாக்கப்பட்ட லேவியர்களுக்கு தேவன் கொடுத்த முதல் பொறுப்பை இங்க வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்கள், those who teach the nation, teach the people of Israel. இஸ்ரவேலை உபதேசிக்கிறவர்கள் தான் லேவியர்கள், ஆசாரியர்கள் என்று சொன்னால், நாம் இதை மன்னிக்கவும் தினவிருத்தாந்தம் டியூட்ரோனமி புத்தகம், உபாகம புத்தகம், மன்னிக்கவும் உபாகம புத்தகத்தினுடைய 31ஆம் அதிகாரத்தினுடைய 9 முதல் கொண்டு வாசித்தால், அங்கு தேவன் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதி ஆசாரியரிடத்தில் கொடுப்பதை நீங்கள் வாசிக்கலாம். எதற்காக என்று கேட்டால், இவர்கள் இந்த ஆசாரியர்கள் அவர்கள் அந்த நூலை வைத்துக்கொண்டு, நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு அதை அவர்கள் முறையாக வியாக்கியானம் செய்ய வேண்டும். அதைத்தான் தொடர்ந்து அநேக பகுதிகளிலே அதை வாசிக்கிறோம். சாதாரணமாக ஆசாரியன் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நடுவே நின்று பலிகள் மூலமாக ஆண்டவரிடத்திலே மனுஷர்களை ஒப்புரவாக்குகிற ஊழியர்கள் என்பதுதான் பொருளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த முக்கியமான ஊழியம் பலி செலுத்துகிற ஊழியம் அல்ல. ஜனங்களுக்கு வேத வாக்கியங்களை முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் ஆசாரியர்களுக்கு கொடுக்க பெற்றது. அது நீங்கள் நான் சொன்னது போல உபாகமம் டியூட்ரோனமி 31 verses 9 onwards நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ஆகவே ஆசாரியர் என்று சொல்லுகிறவர்களை நான் இப்படி ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறேன், they are the interpreters of the law of the Lord. ஆண்டவருடைய பிரமாணங்களை விரிவாக விளக்கி சொல்லக்கூடிய வியாக்கியானிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். அதாவது வேத வாக்கியங்களை வாசித்து ஆண்டவருடைய சித்தம் இதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்று விளக்கமாய் சொல்லுகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். அவர்களுக்கு மற்ற ஊழியர்கள் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் முக்கியமாக they are the interpreters of the law. நியாய பிரமாணத்தை முறையாக விளக்குகிறவர்கள். அதே போல இந்த ராஜாக்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு சங்கீத புத்தகத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 78 Psalm 78 verse 72. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று வாசிக்கிறோம். தாவீதை குறித்து சொல்லுகிற வார்த்தை இது. இங்கே 2 காரியங்கள் தாவீது செய்ய வேண்டும். அவன் ராஜாவாக்கப்படுகிறான். அவன் ராஜாவான பின்னதாக அவன் என்ன செய்தான் என்று வாசிக்கிறோம். இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து திறமையினால், கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். both feeding and leading. ராஜாக்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று கேட்டால், தேவ சபையிலே ராஜாக்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ராஜாக்களுடைய ஊழியம் என்னவென்று கேட்டால், they have to feed the sheep and also to lead the sheep. சாதாரணமாக ஒரு தலைவன் என்று சொன்னால் நாம் அடிக்கடி சொல்லுவோம், இல்லை ஒரு விளக்கம் சொல்லுவோம். லீடர் என்று சொன்னால் யார் என்று கேட்டால், லீடர் இஸ் த ஒன் ஹூ நோஸ் த வே. லீடர் என்பவன் வழி அறிந்திருக்க வேண்டும். 2, the leader is the one who goes the way.
லீடர் என்பவன் அந்த வழியிலே போயிருக்க வேண்டும், போக வேண்டியவன் போயிருக்க வேண்டும். மூன்றாவது, லீடர் என்பவன், லீடர் இஸ் த ஒன் ஹூ ஷோஸ் த வே, வழியை காட்டுகிறவன் என்று பொருள். ஆகவே லீடர் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ராஜாக்கள் தேவன் தெய்வ சபையிலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியில ஏற்படுத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அவர்கள் ராஜாக்கள் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆடுகளை மேய்ப்பதற்கு இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆடுகளை நடத்தி செல்வதற்கு காரிய சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். போத் இன்டெகிரிட்டி அண்ட் இன்ஜெனிவிட்டி என்று 2 வார்த்தைகளை நான் பார்க்க முடியும். போத் இன்டெகிரிட்டி, ஒன்று உத்தமத்தன்மை, ராஜாக்களின் இருதயம் உத்தமத்தன்மையோடு இருக்க வேண்டும். 2, ராஜாக்கள் காரிய சாமர்த்தியம் உள்ளவர்களாக, அவர்கள் திறமைசாலிகளாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே both intelligence and integrity are both needed to become a leader or the king. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தினதின் அர்த்தத்தை நான் சொல்லி வந்தேன். ஒன்று, முதலாவது ஆசாரியர்கள், அவர்கள் வேத பிரமாணங்களை மக்களுக்கு முறையாக போதிக்க வேண்டியவர்கள், அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள். they are the interpreters of the law. ஆனால் இந்த இடத்திலே ராஜாக்களுடைய வேலை என்ன என்று நான் பார்த்தால், அவர்கள் மேய்க்க வேண்டும், நடத்த வேண்டும். ஆனால் இந்த ராஜாக்கள் மேய்க்கவும் நடத்தவும் வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை அல்லது சட்டதிட்டங்களை அவர்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை கையில வைத்திருக்க வேண்டும். ஒரு நகலாகிலும் அவர்கள் ராஜாக்கள் தங்கள் சொந்தமாக வைத்து அதை அவர்கள் வாசிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? வசனத்தின்படியாக, வேத பிரமாணத்தின்படியாக ஜனத்தை மேய்த்து ஜனத்தை நடத்துவதற்காகத்தான் தேவன் ஏற்படுத்தினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே ராஜாக்கள் என்பதற்கும் பிரின்ஸ் அல்லது பிரபுக்கள் என்ற அந்த வார்த்தைகளை நான் பார்த்த பொழுது, பிரபுக்கள் என்ற வார்த்தைக்கு அதனுடைய மூல, அதாவது எபிரேய பாஷையிலே மூல மொழியை பார்த்தால் அதற்குள்ள பொருள் என்னவென்றால், ஆங்கிலத்தில் பக்லர்ஸ் என்று சொல்லலாம். அதாவது பரிசை சுமக்கிறவர்கள், அதாவது அதனுடைய பொருள் கவசம் இருப்பவர்கள். அது வேறு அர்த்தத்தில் சொல்லப்படுமானால் அவர்கள் தேவ சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறவர்கள். அவர்கள் தேவ சட்டங்களை தேசத்திலே நிலைநாட்டுகிறவர்கள். Priests, they should interpret the word of God in a proper manner. And second, this word of God should be properly, appropriately implemented in the land of God. தேவனுடைய தேசத்திலே இந்த நியாய பிரமாணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துகிறவர்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறவர்கள் தான் ராஜாக்கள். ஆகவே 2 சொற்களை நான் பயன்படுத்தினேன். பிரீஸ்டுக்கு சொன்னது they are the interpreters. ஆசாரியர்கள் வியாக்கியானிகளாய் இருக்க வேண்டும். ராஜாக்கள் யாராய் இருக்க வேண்டும்? அவர்கள் தேசத்திலே தெய்வ சட்டங்களை அவர்கள் நிலைநாட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். They should always see whether the word of God or the law of God is properly maintained or properly implemented in the land of God. இது ராஜாக்கள் செய்ய வேண்டியது. ஆனால் எதற்காக தேவன் 3வது சாராரை எழுப்பினார் என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த சாராரை தான் தீர்க்கதரிசிகள், பிரீஸ்ட் என்று நாம் அறிகிறோம். அப்படியானால் இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் ஏன் எழுப்பினார்? தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நான் ஆச்சரியப்படுகிறேன். வேத புத்தகத்திலே தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் சொல்லும் இடத்திலெல்லாம் அவர்கள் எந்த கோத்திரத்திலிருந்து வர வேண்டும் என்றோ, எந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்றோ ஒன்றும் சொல்லப்படவில்லை. தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே அவர்கள் எந்த கோத்திரத்தில் பிறந்தாலும் அவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய தகப்பன் பெயரோ, பாரம்பரிய விளக்கங்களோ, பின்னணிகளோ பொதுவாக சொல்லப்பட்டதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக நான் சொல்லுகிறேன், மகாதீர்க்கதரிசியாய் இருந்த எலியாவை பாருங்கள். எலியா எந்த குடும்பம், எந்த குலம், எந்த பின்னணி ஒன்றுமே தெரியல. திஸ்பியாவின் என்று வந்த ஒரு எலியா என்று மட்டும் வாசிக்கிறோம். அதே போல இப்பொழுது நாம் வாசித்த ஒபதியாவை வாசிக்கும் பொழுது ஒபதியாவின் தரிசனம் என்று வாசிக்கிறோம். ஒபதியாவின் தகப்பன் பேர் என்ன, ஒபதியாவின் ஊர் பேர் என்ன,
என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. அப்படியானால் நான் இங்கே சொல்லுகிறேன், these prophets, they are called into ministry whenever a need arises, whenever a crisis comes up. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தேசத்தில் வரும் பொழுதெல்லாம் தேவன் விசேஷமாக சிலரை இந்த ஊழியத்திற்காக எழுப்புகிறதை பார்க்க முடியும். இவர்கள் பரம்பரையாக வந்தவர்கள் அல்ல, இவர்களுக்கு ஜீனியாலஜி சொல்ல முடியாது, இவர்களுக்கு வாரிசுகள் கிடையாது. ராஜாக்களுக்கு வாரிசுகள் உண்டு, அதை போல ஆசாரியர்களுக்கு வாரிசுகள் உண்டு. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்ட பின்னதாக அவனுடைய மகன் அவனுடைய வாரிசாக மாறுவதில்லை. ஆகவே குறித்த காலகட்டத்திலே குறித்த நோக்கத்திற்காக குறித்த சிலரை கர்த்தர் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தீர்க்கதரிசிகள். ஏன் தீர்க்கதரிசிகள் தேசத்திலே தேவைப்பட்டது? இது நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு தேவையை நான் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிற வியாக்கியானிகளும் தேவனுடைய சட்டதிட்டங்களை தேசத்தில் நிலைநாட்ட வேண்டிய ராஜாக்களும் எங்கெல்லாம் தோல்வியை தழுவுகிறார்களோ அப்பொழுது ஜனம் திசை மாறுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை விட்டு மக்கள் வழிவிலகி தாந்தோணித்தனமாக தெய்வத்தை மறந்து தேவனுடைய பிரமாணங்களை மறந்து அவர்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க போனார்களே. காரணம் என்ன? முறையாக வியாக்கியானம் செய்து ஜனத்திற்கு வசனத்தை போதித்து போஷித்து நடத்த வேண்டிய ஆசாரியர்களும் அரசர்களும் எங்கெல்லாம் தவறினார்களோ அங்கு தேசம் சீர்கட்ட பொழுது தேவன் தேசத்தை தன் பக்கமாய் திருப்புவதற்காக தேவன் இந்த தீர்க்கதரிசிகளை அவ்வப்போது as often as he needed, அவர் எப்பொழுதெல்லாம் அதை தேவை என்று நினைத்தாரோ அப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறதை பார்க்க முடியும். இவர்களுக்கு என்ன பேர் நான் வைத்திருக்கேன் என்று சொன்னால், அவர் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு நாம் ப்ராஃபிட் என்று சொல்லுகிறோம், நாவி என்று சொல்லுகிறோம். ஆனால் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்ட வரிசையின்படியாக சொல்ல விரும்புகிறேன். பிரீஸ்ட் அவர்கள் ஆசாரியர்கள், அவர்கள் இன்டர்பிரட்டர்ஸ் என்று சொன்னேன். அடுத்ததாக அரசர்கள், அவர்களை இம்ப்ளிமெண்டர்ஸ் என்று சொன்னேன். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு நான் சொல்லுகிற விஷயம் என் பேர் என்னவென்றால், they are the informers. அவர்கள் அறிவிப்பாளர்கள். தேவனுடைய மனதை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு அறிவிக்கிறவர்களாயிருந்தார்கள். They are the informers, the one who informs people about the mind of God. இதுதான் தீர்க்கதரிசிகள் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த மூன்று ஊழியங்களை குறித்து நான் சொல்ல காரணம், ஒபதியாவின் புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம். ஆகவே இந்த தீர்க்கதரிசிகள் வேதத்திலே என்றிருந்து ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே ஏனோக்கை போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், அபிரகாமை போன்று இருந்திருக்கிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாண காலம் வந்த பின்னதாக அல்லது இஸ்ரேல் மக்கள் ராஜாங்கமாய் அமைந்த பின்னதாகத்தான் தீர்க்கதரிசிகளை தேவன் முறைப்படி அல்லது ஒழுங்கின்படியாக officially God has started anointing these prophets. ஆகவே முறைப்படியாக அவர்களை ஊழியத்திற்கு தேவனே அழைத்து தேவனே ஏற்படுத்தி தேவனுடைய விருப்பங்களை செய்ய வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தீர்க்கதரிசிகளுடைய பணி சாதாரணம் அல்ல என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன காரணம்? மிக மிக சீர்கட்ட கொடிய காலகட்டத்திலே தான் தீர்க்கதரிசிகள் எழுப்பப்படுகிறார்கள். most of the people, most of the prophets were risen or they have been erased at the time of crisis in the land. தேசத்திலே சில மிக கொடுமையான ஸ்பிரிச்சுவல் டீரியேஷன் நடக்கும் பொழுது, ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் நடக்கும் பொழுது, ஜனம் ஆண்டவரை விலகி போகும் பொழுது, அப்படிப்பட்ட இருண்ட காலகட்டங்களிலேதான் கொடிய காலகட்டங்களிலேதான் தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். என்று சொன்னால் ஆசாரியர்களும் அரசர்களும் இனிமேல் செய்ய முடியாததை செய்வதற்காக தேவன் தீர்க்கதரிசி எழுப்புகிறார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பார்த்தால் இது போன்று உபத்திரவத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் வேறில்லை. ராஜாக்களை விட ஆசாரியர்களை விட அதிகமாய் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனவர்கள் தீர்க்கதரிசிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை நீங்கள் கல்லெறிந்து கொலை செய்தீர்கள்.
தேவன் தீர்க்கதரிசிகளை செய்தியாளர்களாக அனுப்பி கொண்டிருந்தார். எபிரேயர் 1:1 நான் வாசிக்கும் பொழுது, முற்காலங்களிலே தேவன் எப்படி இருந்தார், தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த கடைசி காலகட்டத்திலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக, அங்கே ஆசாரிகளை சொல்லவில்லை, ராஜாக்களை சொல்லவில்லை. எபிரேயர் நிருபத்தால் சொல்லும் பொழுது, தேவன் தன்னுடைய புதிதான வெளிப்பாடுகளை, தேவன் தன்னுடைய மனதினுடைய பாரங்களை இந்த ஜனத்துக்கு அறிவிப்பதற்காக அவ்வப்போது தீர்க்கதரிசி எழுப்பி கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் அநேக தீர்க்கதரிசிகள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். பிரியமானவர்களே, காரணம் என்ன? தேவனுடைய மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் காணப்பட்டதற்கு காரணம், அவர்கள் எழுப்பப்பட்டால்தான் தேசம் சீர்திருந்தும் என்று நம்புகிறதுனாலே தேவனுடைய இதயத்தை அவர்களுக்கு சொல்லுவதற்காக இவர்களை தேவன் எழுப்புகிறதாக பார்க்க முடியும். நான் அடிக்கடி நம்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், the most risky job எது என்று கேட்டால், not to become a priest or not to become a what you call a king, to become a prophet is the most risky profession. காரணம் என்ன? அநேகர் இரத்த சாட்சிகளாய் கொல்லப்பட்டதை நாம் வரலாற்றிலே வாசி. தீர்க்கதரிசிகள் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் எத்தனை எத்தனை தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே. எதற்காக? கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்ந்ததினாலே, கர்த்தருடைய மனதை புரிந்து கொண்டு அதை சொன்னதினாலே. பிரியமானவர்களே, நமக்கு இன்றைக்கு கொடுக்க பெற்ற ஊழியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் 1 பேதுரு 2:9 படியாக நான் சொல்லுகிறேன், நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் நாம் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஆகவே அறிவிப்பவர்களுக்கு தான் அதிகமான ஆபத்துண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து 2 குறிப்பை நான் சொல்லி, ஒன்று, அந்த தீர்க்கதரிசிகள் முதலாவது அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியவர்கள். அதான் முதலாவது குறிப்பு. They must listen to the voice of the Lord. தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்கள் அல்லது தேவ தரிசனங்களை பார்க்கிறவர்கள். அவருடைய கண்களும் அவருடைய காதுகளும் அவர்கள் இருதயமும் தேவனை நோக்கி எப்பொழுதும் இருக்கிறது. காரணம், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்காக they are always ready at the feet of the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய மனதை புரிந்து கொள்வதற்காக, அவருடைய சத்தம் கேட்பதற்கு, அவர் காட்டுகிற காட்சிகளை பார்ப்பதற்கு, அதை இதயத்தில் வாங்கிக் கொள்வதற்கு. முதலாவதாக ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி, அவன் காதுடையவனாய் கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். The one who listens to the word of God. 2, அவன் கேட்ட காரியங்களை அவன் என்ன செய்ய வேண்டும்? மனதில் வைத்துக் கொள்வதற்காக அல்ல, தனக்குள் தியானித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, தேவன் சொன்னதை ஒரு எழுத்தும் ஒரு எழுத்து உறுப்பும் மாறாதபடிக்கு அறிவிக்க வேண்டிய இடத்திலே அறிவிக்க வேண்டும். ஆகவே இதை எதற்காக சொல்லுகிறேன்? He should have a listening heart as well as a courageous tongue. அவனுக்கு பேசுகிற ஒரு துணிச்சலான உதடு இருக்க வேண்டும். ஆகவே கேட்கிற காது மட்டுமல்ல, கேட்டதை முரட்டாட்டம் உள்ள மக்கள் மத்தியிலே உழக்கி சொல்வதற்கு அவனுக்கு தைரியமும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கும் பொழுது, எரேமியா என்ற அந்த தீர்க்கதரிசி ஒரு ராட்சத மனோபலம் இருக்கிறதால் தான் அந்த எரேமியா செய்த ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் தேவன் ஒரு ராட்சத மனோபலம் உடையவனை அந்த ஊழியத்திற்காக அழைக்கல. எரேமியாவை அழைத்த பொழுது அவன் ஒரு சிறு பிள்ளையாண்டனாய் இருந்தான். அவனே அதை சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளை, நீர் சொல்லுகிற ஊழியத்தை பார்த்தால் ஒரு ராட்சதனால் கூட செய்ய முடியாது, ராட்சத மனோதிடன் கொண்டவனால் கூட தான் செய்ய முடியுமானால் நான் ஒரு சிறு பிள்ளை என்று சொன்னார். நான் அல்லவா உன்னை அழைக்கிறேன். இந்த மகத்தார் ஊழியத்தை செய்வதற்கு எது வேண்டும்? முதலாவது கேட்கிற காது இருக்க வேண்டும். நீ என்ன காண்கிறாய் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லுகிறார். அந்த பிள்ளையாண்டானாகிய
எரேமியா ஆண்டவர் காட்டுகிறதையும் ஆண்டவர் பேசுகிறதையும் கவனிக்கக்கூடிய இதயமும் காதுகளும் கண்களும் அந்த பிள்ளையாண்டவருக்கு இருந்தால் போதும். மற்ற வேலையை கர்த்தர் செய்கிறார். அவனை திடப்படுத்தி தைரியசாலியாக மாற்றி அவனை ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்புகிறதை பார்க்க முடியும். ஆகவே தீர்க்கதரிசி ஆகுவது என்று சொல்வது ஏதோ மரபு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக வருவதல்ல. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கர்த்தருடைய மிகப்பெரிய ஊழியத்தை செய்வதற்காக தேவனால் அழைக்கப்படுகிற மகா வீரர்கள், அவர்கள் துணிச்சலானவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், நீங்கள் தீர்க்கதரிசி வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்களை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். அவருடைய வீர தீர செயலினால் அவர்கள் பலர் கொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை நீளமான வாளால் அவர்கள் அறுத்து கொள்ளுகிறதாக நாம் சரித்திரத்திலே அறிந்திருக்கிறோம். அதை போல எரேமியாவை எத்தனை முறை குழியிலே போட்டு கொல்ல பார்த்தார்கள், பட்டினி போட்டு கொல்ல பார்த்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீங்கள் பாருங்கள். அதை போல ஏசாயாவை முதற்கொண்டுள்ள எல்லாரையும் பாருங்கள். இப்படி பாடுபட்டவர்கள் ராஜாக்களும் அல்ல, அவர்கள் ஆசாரிகளும் அல்ல, அவர்கள் தீர்க்கதரிசி. ஆகவே இன்றைக்கு நான் படித்த பாடத்திலே ஒபதியாவினுடைய தரிசனத்திற்கு தான் நான் வர விரும்புகிறேன். அது இன்றைக்கு சில முன்னுரைகள் கட்டாயம் தேவைப்பட்டதனாலே நான் அதை சொல்ல விரும்பினேன். நாம் இப்பொழுது ஒபதியாவின் புத்தகத்திற்கே நாம் வந்து விடுவோம். ஒபதியாவின் புத்தகத்திற்கு நான் வந்து அந்த இடத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கவனிப்போமாக. இந்த தீர்க்கதரிசிகளை நான் படிப்பதற்கு முன்னதாக, தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர்கள் என்று கேட்டால் பொதுவாக நாம் சொல்லுவோம் 4 கூட்டல் 12 16 என்று சொல்லுவோம். காரணம், பெரிய தீர்க்கதரிசிகள் 4. அதை ஏசாயா, எரேமியா, அதை போல எசேக்கியேல், தானியேல். இது 4 பெரிய தீர்க்கதரிசிகள். அதை போல சிறிய தீர்க்கதரிசிகள் மைனர் ப்ராஃபெட்ஸ் எவ்வளவு? 1 டஜன் 12 பேர்கள் என்று நாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேத புத்தகத்திலே இவர்களுடைய பெயர்கள் வருகிற இடத்தை வைத்துக் கொண்டு அவருடைய கால வாரியான அந்த காலத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், யார் எந்த இடத்தில் எப்பொழுது வந்தார்கள் என்பதை நமக்கு தெரியாது. காரணம், தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களில் பெயர்கள் சொல்லப்படுகிற இடத்துல காலவாரியாக சொல்லப்படவில்லை. ஆகவே அதை நாம் கண்டுபிடித்து சொல்வது கொஞ்சம் கஷ்டமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேத பண்டிதர்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை காலம், ஊழியத்தினுடைய அந்த எல்லைகள், இதையெல்லாம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஒபதியாவின் புத்தகத்திற்கு வரும் பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால், ஒபதியா ஒரு சிறிய தீர்க்கதரிசி என்று சொன்னேன். காரணம், சிறிய தீர்க்கதரிசி சொன்னால் அவர் உயரத்திலே குறைவானவர் என்றோ அல்லது ஊழியத்திலே குறைவுள்ளவர் என்றோ அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், இந்த ஒபதியாவினுடைய 21 அதிகாரங்களை நாம் 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் 21 வசனங்களுக்குள்ளாக இந்த தீர்க்கதரிசி சொல்லி முடித்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆச்சரியம் என்னவென்று நான் அடிக்கடி நினைப்பேன், இது ஒரு மினியேச்சர் ப்ரொஃபைல் ஆஃப் த மேஜர் ப்ராஃபெட்ஸ். அதாவது மேன்மை மிகு அல்லது பெரிய தீர்க்கதரிசிகள் அவர்கள் செய்த ஊழியத்தினுடைய ஒரு மினியேச்சர் ப்ரொஃபைல் என்று சொல்லலாம், அல்லது ஒரு கேப்சூல் மெசேஜ் என்று சொல்லலாம். அதே செய்திதான், ஆனால் அதை கேப்சூலாக மாற்றி சொல்லுகிறது என்று ஒபதியாவை குறித்து நாம் சொல்ல முடியும். நமக்கு தெரியும், ஒருவேளை நாம் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னதாக ஒருவேளை நாம் சாப்பிடுகிற மதிய உணவினுடைய எடையை நீங்கள் பார்த்தால் ஒருவேளை 1 கிலோ எடை என்று நாம் சொல்லலாம், அல்லது ஒரு 3/4 கிலோ எடை உணவை நாம் மதிய நேரத்திலே சாப்பிடுகிறோம். ஆனால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு அந்த உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும் பொழுது என்ன நாம் பார்ப்போம், அந்த 1/2 கிலோவோ 3/4 கிலோ எடையுள்ள உணவில் இருக்கக்கூடிய கேலரி அல்லது கலோரிகள் எவ்வளவோ அதை மருத்துவர்கள் அந்த கேப்சூலிலே போட்டு மாத்திரையாக மாற்றி சின்ன பில்ஸாக அவர்கள் நோயாளிகள் கொடுப்பதை பார்க்க முடியும். 1 கிலோ எடையுள்ள உணவை சாப்பிடுவது போலத்தான் இந்த 10 கிராம் எடையுள்ள இந்த மாத்திரை உட்கொள்வதும். காரணம், இரண்டிலும் ஒரே அளவிற்கான போஷாக்கு இருப்பதை பார்க்க முடியும்.
ஆகவே தீர்க்கதரிசிகள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற அடிப்படையிலே நாம் சிந்தியாமல் அந்த தீர்க்கதரிசிகளை சிறியவர்கள் சொன்னாலும் அதில் மிகப்பெரிய உண்மைகள் அல்லது தேவனுடைய ஆலோசனைகள் உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளை பொதுவாக நாம் எப்படி பிரிப்போம்? இந்த 16 பேரை பிரிப்பதற்கு காரணம், இந்த 16 பேர்கள் தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் அவர்கள் மட்டுமா தீர்க்கதரிசிகள்? இல்லை, நமக்கு நன்றாக தெரியும் நிறைய தீர்க்கதரிசிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் எழுத்து ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகள் தான் இந்த 16 பேர்கள் என்று சொன்னால், 4 பெரிய தீர்க்கதரிசிகளும் அவர்கள் எழுத்து வடிவிலே தங்களுடைய தரிசனங்களை அல்லது தங்களுடைய ஊழியத்தினுடைய விளக்கங்களை அவர்கள் எழுத்து வடிவாக வெளியிட்டதினாலே அவர்களை அந்த எழுத்து ஊழியர்கள் என்று சொல்லலாம். அதே போல சிறிய தீர்க்கதரிசிகள் 12 அவர்களும் அதை போல தங்களுடைய ஊழியங்களை எழுத்து வடிவாக்கி நமக்கு தந்ததினாலே அவர்களை நாம் அறிமுகமாகிறோம். ஆனால் இந்த 16 தீர்க்கதரிசிகளிலே 4 தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும் அவர்கள் சிறிய பிரிக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய ஊழியத்தின் அளவில் உள்ள வித்தியாசம் அல்ல, அவர்கள் எழுதின புத்தகத்தினுடைய அளவை வைத்துக் கொண்டுதான் அவர்களை பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும் சிறிய தீர்க்கதரிசி பிரித்திருக்கிறோம். இது வேத படிப்பிற்காக அப்படி பிரித்திருக்கிறார்கள். ஆகவே பெரிய தீர்க்கதரிசிகள் அவர்களும் சிறிதர் என்று பிரிக்கப்பட்டதின் முதலாவது காரணம் அவர்கள் that their ministry has been based on the writing ministry, அதாவது எழுத்து வடிவாக தந்ததினாலே எழுத்தை வைத்துக் கொண்டு அந்த அளவினாலே அவர்களை அப்படி பிரித்திருக்கிறோம். இன்னொரு பிரிவு எப்படி என்று கேட்டால், அவர்கள் எப்படி பிரித்திருக்க தீர்க்கதரிசிகளை பிரித்திருக்கிறதுக்கு இன்னொரு அடிப்படை பிரிவு என்னவென்று கேட்டால் 3ஆக பிரிப்பார்கள். பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிது மட்டுமல்ல, that is based on the writing ministry. இரண்டாவது பகுதிக்கு வரும்போது 3ஆக பிரித்து பேசுவதை நான் பார்த்திருக்கிறோம். அது எப்படி என்று கேட்டால், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நடந்த சிறையிருப்பை மையமாக கொண்டு தீர்க்கதரிசிகள் பிரிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக சிறையிருப்புக்கு முன்னதாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், அவரை ப்ரீ எக்ஸிலிக் ப்ராஃபெட்ஸ் என்று நாம் சொல்லலாம். சிறையிருப்புக்கு முன்னால் ஊழியம் செய்தவர்கள். இரண்டாவதாக அவர்கள் இரண்டாவது சாரரை பார்த்தால் எக்ஸிலிக் ப்ராஃபெட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது சிறையிருப்பின் காலத்திலே கர்த்தருக்காக தீர்க்கதரிசன ஊழியம் செய்தவர்கள். அடுத்ததாக யார் என்று பார்த்தால், அடுத்தது அவர்கள் போஸ்ட் எக்ஸிலிக், அதாவது சிறைவாசம் முடிந்த பின் அவர்கள் தாயகம் திரும்பின பின் மறுபடியுமாக அவர்கள் தேசத்திலே செய்த ஊழியர்களை அல்லது தீர்க்கதரிசிகளுடைய பெயர்கள் தான் இந்த போஸ்ட் எக்ஸிலிக் என்று. ஆகவே அந்த வகையிலே 3ஆக நாம் தீர்க்கதரிசிகளை பிரித்து சொல்லபடி. இன்னொரு பிரிவு எப்படி என்று கேட்டால், இந்த தீர்க்கதரிசிகள் எந்த இடத்தில் ஊழியம் செய்தார்கள் அந்த இடத்தை வைத்துக் கொண்டு அவர்களை பிரிப்பது வழக்கமாயிருக்கிறது. காரணம், இந்த தீர்க்கதரிசிகள் ஊழியம் துவங்கும் பொழுதே ஏறத்தாழ தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூத தேசம் என்றும் அதே போல இஸ்ரவேல் தேசம் என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டது. நமக்கு நன்றாக தெரியும், சாலமோனுடைய மகனாகிய ரெகோபியாவுடைய காலகட்டத்திலே தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டதுனாலே தென் தேசம் வடதேசம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது. தென் தேசம் என்று சொல்லுகிறது யூத தேசம் என்று அறியப்பட்டது. எருசலேமை தலைநகராக கொண்டு தாவீதின் கோத்திரத்தாரும் பென்யமின் கோத்திரத்தாரும் அந்த இடத்திலே ஆளுகை செய்தார்கள். அதே சமயத்திலே வடதேசம் என்று சொல்லுகிறது ரெகோபியாமுடைய தலைமை, மன்னிக்கவும், யெரொபெயாமுடைய தலைமையிலே அந்த தேசம் ஆரம்பிக்கப்படுகிறது. 10 கோத்திரத்தார் சமாரியாவை தலைநகராக கொண்டு ஆட்சியை துவங்குகிறார்கள். ஆகவே இப்பொழுது தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே இந்த தீர்க்கதரிசிகளையும் பிரித்து சொல்வார்கள். தென் தேசத்து தீர்க்கதரிசிகள், வடதேசத்து தீர்க்கதரிசிகள். அதிலே தென் தேசத்து தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தால், மிக பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏறத்தாழ அங்குதான் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வடதேசத்திற்கு ஊழியத்திற்கு போனவர்கள் யார் என்று கேட்டால், அதிகமான ஆட்கள் அங்கு ஊழியத்திற்கு பெயர் சொல்லி எழுத்தூழியர்களாய் இல்லை. அது ஒன்று நமக்கு தெரிந்தவாறு ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி போயிருக்கிறார். ஓசியா என்ற தீர்க்கதரிசி வடதேசத்துக்கு போய் ஊழியம். ஆகவே அவர்களை வடதேசத்து ஊழியர்கள் என்றும் ஏனையவர்களை தென் தேசத்து ஊழியர்கள் என்றும் பொதுவாக அழைக்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு சாரார் யார் என்று பார்த்தால், ஒபதியா, நகூம் போன்றவர்கள். ஒபதியா, நகூம் போன்றவர்கள். யோனாவை நான் குறிப்பிடவில்லை, காரணம் யோனாவினுடைய புத்தகத்திலே யோனாவின் வாழ்க்கை வரலாறு தான்
ஊழியனை குறித்த சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒன்றே ஒன்றுதான், 40 நாளுக்குள்ளாக நினைவு அழிக்கப்படும். ஆகவே அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல, அது வாழ்க்கை வரலாறு புத்தகம் என்று சொல்லலாம். ஆகவே அடுத்து இந்த பகுதிக்கு வரும் பொழுது நான் வாசிக்கிற ஒபதியாவும் நகூமும் வெளிநாட்டுக்கு ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்று சொல்லலாம். என்ன ஊழியம்? ஒபதியா யாருக்காக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று கேட்டால், அண்டை நாட்டாராகிய ஏதோமியர்களுக்கு எதிராக இவர் பேசுகிறதை பார்க்க முடியும். நகூமும் நினைவே பட்டணத்தாருக்கு விரோதமாக, அதாவது அசீரியர்களுக்கு எதிராக தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை உரைப்பதை பார்க்க முடியும். ஆகவே தீர்க்கதரிசிகள் சிறியவர்கள் பெரியவர் என்று பிரிக்கப்படுகிறது அவருடைய எழுத்து ஊழியத்தை மையமாக கொண்டு. 2, அவர்கள் கால சம்பந்தமாக பிரிக்கப்படும் பொழுது சிறைவாசத்திற்கு முன், சிறைவாசத்திற்கு பின்னர். 3வதாக அவர்கள் எந்த இடத்தில் ஊழியம் செய்தார்களோ அதை அடிப்படை கொண்டு அவர்களை அடையாளம் காட்டுவார்கள். இதுதான் பொதுவாக தீர்க்கதரிசிகளை குறித்துள்ள பிரிவாயிருக்கிறது. நான் இன்றைக்கு ஒரு முன்னுரையை மட்டும் சொல்லி நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். ஒபதியாவின் தரிசனம் என்று வாசித்தோம். பிரியமானவர்களே, தரிசனம் என்ற வார்த்தையிலே தீர்க்க தரிசனம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் பின்னால் விளக்குகிறேன். ஆனால் இன்றைக்கு 2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1:21. 2 பீட்டர் 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். புதிய ஏற்பாட்டிலே தான் இது சொல்லப்படுகிறது. இது பேதுரு சொல்லுகிற விஷயம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பொதுவாக தீர்க்க தரிசன புத்தகங்களை சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டானதல்ல. ஆகவே நான் இப்பொழுது முதல் சொல்லுகிறேன், ஒபதியாவின் தீர்க்க தரிசன புத்தகமும் மனுஷ சித்தத்தினாலே உண்டானதல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆகவே இந்த பகுதி ஒரு வசனத்தினால் வாசித்து நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக நாம் 1 கொரிந்தியர் அதனுடைய 14ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறேன். இங்கே நான் சொல்ல வந்த அந்த ஒபதியா தீர்க்கதரிசி கூட அவரை குறித்து நான் இப்படி சொல்லுகிறேன். ஒபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாக தேவன் என்ன நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? 1, அந்த ஒபதியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். 2, புத்தியை சொல்லும்படியாக விரும்புகிறார். 3, ஆறுதலை சொல்லும்படியாக வரும். 3 குறிப்புகளை கவனியுங்கள். தீர்க்க தரிசனத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் 3. 1, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் it gives us edification. Prophecy or the ministry of prophet edifies us. நம்மை அது கட்டி எழுப்புகிறது. edification என்ற வார்த்தை, edifies என்ற வார்த்தை என்று வருகிறது கட்டுமானம் என்ற அர்த்தத்தில். ஆகவே இந்த முதலாவது தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு செய்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? He wants to build us up. நம்மை கட்டும்படியாக விரும்புகிறார். நம்மை அவர் மறுபடியும் புனரமைத்து கட்ட விரும்புகிறார். ஆங்காங்கே சிதறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை செப்பனிட்டு கட்டுவதற்கு விரும்புகிறார். ஆகவே தீர்க்க தரிசனம் is meant for our construction or the spiritual constructionக்காகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. 2வது, இந்த புத்தி என்ற வார்த்தை அங்கே ஆங்கிலத்திலே எக்ஸார்டேஷன் என்று வருகிறது. எக்ஸார்டேஷன் என்ற அந்த வார்த்தை புத்திமதி சொல்வது. நான் இப்படி இதை சொல்லுகிறேன். This is for correction. இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது not only for constructing us in spiritual way and it gives us corrective measures. அது நம்மை திருத்துகிறது, கரெக்ஷன் செய்ய. புத்தியை என்று சொன்ன புத்தி சொல்லுவது என்று சொன்னால் ஒருவரை திருத்துவது, கரெக்ஷன். ஆக இந்த வார்த்தைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். First of all, this prophecy is meant for construction of a believer.
Second, it's meant for the correction that he has to make in his life. மூன்றாவதாக வாசிக்கிறோம், ஆறுதல் என்று வாசிக்கிறோம். These prophets are giving us comfort and consolation. நீங்கள் புரிந்து கொண்டதாக நினைக்கிறேன். ஆகவே நாம் தீர்க்க தரிசனமாகிய ஒபதியாவை கற்றுக்கொள்ள போகிற அடுத்த வாரத்திலிருந்து தான் அதனுடைய முக்கியமான பாடத்திற்கு வருகிறோம். ஆனால் கவனியுங்கள், இந்த மூன்று குறிப்புகளை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். When you learn from the prophets, you should get these three things. One is, this word of prophecy should construct you. Then the word of prophecy should correct you. And third, the word of prophecy should console you or comfort you. இது உறுதியானது. நான் சொல்லுகிறேன், when we finish the study from the book of Obadiah, I'm sure and certain that we will be constructed in our spiritual life. Second, we will be corrected wherever there are necessary. And the third, we will be really comforted or consoled by a comforting God. ஆகவே இந்த மூன்று குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்திலே, அடுத்த 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையிலே தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்தை நீங்களும் தயவு செய்து வாசித்து தியானித்து உங்களுடைய சிந்தனைகளோட நீங்கள் வரலாம். நாம் ஒருமித்து வேதத்தை கற்றுக்கொள்வோம். வாய்ப்பளித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். இந்த காலம் அதிக உஷ்ணமான காலம் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் முகத்தை உங்களுக்கு காட்டுவதற்கு நான் 6க்கு மேற்பட்ட விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறேன். ஆகவே உஷ்ண காலத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தேவ சத்தம் நீங்கள் கேட்டதாக நம்புகிறேன். இந்த கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்று சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord. Thank you, Uncle, for the blessed message from Obadiah. We could understand something so that in the days to come, in 2 more days, on Friday 15th and also on Sunday 17th evening, the same time, we would get more into the details for the glory of God. It was a wonderful time we spent by the grace of God, and we could understand many things of what the meaning of priest, king, and prophet is, and also how the books are divided on various parts, on various things like size and where it is, when it is written, whether it is written pre-exilic or during exilic, and the place of writing, whether it is northern part of Israel or southern Judah. And again, we have seen some wonderful verses from Peter and Corinthians. We glorify God for that. And we thank God especially for the edification and exhortation and comfort that God has given through these words, through the Holy Spirit. We have these meetings every day, almost every day, from now till we are able to gather in the local assembly, and maybe even after that, for the glory of God. And we thank everyone, all of you, for having joined. எல்லாரும் நீங்க வந்ததுக்காக இங்க கூடி எங்க கூட இந்த இதுல பார்த்து you have experienced the word of God very well. We thank and praise God for that. And now we praise God for every thing that he has done. And for the next 3 days, we have Vijay Roberts on Tuesday, Wednesday, and Thursday. Vijay Roberts from Canada. Canada தேசத்திலிருந்து Vijay Roberts ஊழியக்கார், அவர் பேசுவார் நம்ம கிட்ட. அவர் the same time tomorrow evening, day after tomorrow evening, and Thursday evening, Brother Vijay Roberts, and the message will be translated to Tamil. Please, so we request all of you to join us and be really encouraged with the word of God for the glory of God. Now, with the closing of the time and the message, for the thanks of the everything, for no interruption with the net and other things, we
praise God for that. And for that, we request Brother Prabhakar Tangaraj from Royapuram Assembly to close in with the prayer. We thank Brother Prabhakar Tangaraj, and we thank all of you once again for everything. And we especially thank Joseph Rajan uncle for really putting in a lot of effort in this message. And we know he will continue to do so till he runs a race for the Lord. We now request Brother Prabhakar Tangaraj from Royapuram Christian Assembly, Bethany, to close in with the prayer. Brother Prabhakar. ஜெபம் பண்ணலாமா? கேக்குதுங்களா? Are you hearing? I can hear. Okay. கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய தாசன் மூலமாக அருமையான சகோதரர் தேவ ஊழியர் ஜோசப் ராஜன் அவர்கள் மூலமாக கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முன்னுரையாக நாங்கள் அநேக காரியங்களை இந்த நாளிலே கேட்டோம். ஆசாரியர்களை குறித்தும் ராஜாக்களை குறித்தும், ஆண்டவர்களை அவர்கள் தவறும் பொழுது தீர்க்கதரிசிகளை நீர் எழுப்புகிறீர், அவர்களை அனுப்புகிறீர், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்தும் உம்முடைய வேத வசனம் ஆண்டவரை எவ்விதமாக எங்களுக்கு அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக, எங்களை சரி செய்வதற்கு ஏதுவாக, எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக இருக்கிறது என்பதையும் ஆண்டவரே இந்த நாள்ல கேட்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருந்து வழிநடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எந்த ஒரு தடையும் இல்லாமல் உம்முடைய வார்த்தைகளை எல்லோரும் தெளிவாக கேட்கும்படியாக நீர் கிருபை பாராட்டினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த முயற்சி எடுத்து ஒவ்வொரு நாளிலும் இவ்விதமாக இந்த ஜூம் திரை வழியாக கூட்டங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே கொடுத்த தரிசனத்திற்காக, இந்த கோடம்பாக்கம் திருச்சபையாருக்கு நீர் கொடுத்த தரிசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே நடைபெறக்கூடிய எல்லா கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் அநேகர் வந்து பங்கு பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன்பெறும்படியாகவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக உம்முடைய தாசனை எடுத்து எங்கள் மத்தியில பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு யாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Prabhakar. Now we thank all of you once again for joining in for this meeting. We are from Kodambakam Christian Assembly at Chennai, and we thank all the many assembly members from different parts of the state and in India for having come in. We glorify God for that. You bring in your friends tomorrow from your church friends so that they would also understand the word of God better. We thank you all once again, and thank Joseph Rajan uncle for sharing the word of God. May the name of the Lord be glorified. Thank you.